Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. பயணிகளோடு புறப்பட்ட ரஷ்ய விமானம் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, இது தொடர்பான முதற்கட்ட தகவல் என்ன பதிவு பண்ணுங்க. ரஷ்யாவின் பிளாகோவெஷன்ஸ் நகர்ல இருந்து டிண்டா நகரத்திற்கு புறப்பட்ட AN-24 வகை பயணிகள் விமானம் தற்போது ரேடார்ல இருந்து மறைந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இதுல 43 பயணிகள், 5 குழந்தைகள் உட்பட 43 பயணிகள், விமான குழுவினர் 7 பேர் என மொத்தமாக 50 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விமானம் தரையிறங்க இருந்த டிண்டா நகர விமான நிலையத்திலிருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் வரும்போது திடீர்னு இந்த விமானம் ரேடார்ல இருந்து மறைந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக கட்டுப்பாட்டு அறை அந்த விமானியை தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்கிறார். ஆனால் அந்த தொடர்பும் வெற்றிகரமாக முடியவில்லை. விமானத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்குமோ என்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இது ரஷ்யா மற்றும் சீனாவின் எல்லை பகுதியில் உள்ள ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த பகுதியில் மலை பிரதேசங்கள் அதிகமாக இருப்பதால் இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. விமானத்திற்கு என்ன ஆனது அப்படி என்பது குறித்து விசாரணை நடத்த தற்போது ரஷ்ய அரசாங்கம் தயாராகி இருக்கிறது. மீட்பு குழுவினரும் தயாராகி இருக்கிறார்கள். விமானம் ஏதேனும் விபத்துக்குள்ளாகி இருக்கிறதா என அந்த பகுதியில், அதாவது எந்த பகுதியில் ரேடாரில் மறைந்ததோ அந்த பகுதியில் ஹெலிகாப்டர்கள் மூலமாக தற்போது ஆய்வு செய்யும் பணியில தற்போது ரஷ்ய மீட்பு குழுவினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல இறுதியாக தொடர்பு கொண்ட போது இன்னும் சில நிமிடங்களில் விமானம் தரையிறங்கும் என்று விமானி தொடர்பு கொண்டதாக, கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதன் பிறகு எந்த விதமான தகவல் பரிமாற்றமும் இல்லாமல் திடீரென ரேடாரில் இருந்து மறைந்தது. கட்டுப்பாட்டு அறையிலிருந்து விமானியை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போது அது முடியாமல் போனது. இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. விமானம் கீழே விழுந்திருக்கலாம். எனவே அந்த பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தான் தற்போதைக்கு கிடைத்திருக்கும் முதற்கட்ட தகவல். ஒருவேளை விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கும் பட்சத்தில் மீட்பு படைகளும் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என ரஷ்ய அரசாங்கம் ஏற்கனவே அவர்களை தயார்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தால் அங்கு பெரிய ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக 5 குழந்தைகளுடன் கூறப்பட்ட இது ஒரு சிறிய ரக பயணிகள் விமானம் என்று கூறப்படுகிறது. இந்த விமானம் திடீரென காணாமல் போயிருக்கிறது என்றால் விமானத்தில் எந்த தொழில்நுட்ப கோளாறோ வேறு எந்த அம்சங்களோ இருப்பதாக தெரியவில்லை. அதுவும் விமான நிலையத்தில் தரையிறங்க இன்னும் சில கிலோமீட்டர் தொலைவுகளே இருக்கும் நிலையில இந்த விமானமானது ரேடாரில் இருந்து மறைந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.